டெலிபோன் நம்பர் மாறி இருக்கணும். ரெக்கார்டை கொடுத்து போட்டு பிறகு நான் யூடியூப்ல போடுறேன். நீங்க யூடியூப் ரெடி பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு கோஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்குதான் மாத்திரன் ஐயா உங்களுக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த வேளையில் நமக்கெல்லாம் சிந்தனை ஆற்றலை வளர்ப்பதற்கு ஆன்மீகத்திலான இதுக்கு அதாவது என்ன தொழில்நுட்ப ஜூம்னே பேர். இந்த நம்ம இந்த புதன்கிழமை செய்யறது ஒன்று மருத்துவம், ஜோதிடம், இந்த மாதிரி ஒரு நுட்பமான கருத்துக்களை கொண்டு செல்வதற்காக நமக்கு இடம் கொடுத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை இன்றிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கிற இப்ப கனடாவில் இருக்கான்னு நினைக்கிற ரகுபாலம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அறங்காவலர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். இன்று நமக்காக மிக அற்புதமாக ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனமும்ங்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அவரு நமக்கு கொடுத்தவரை தெரியாதவங்க யாரும் கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா உலக அளவுல ஜூம்ல பேச்சாற்றல் மிக்கவர் பேராசிரியர் வி பழனிசாமி. அதுல ஒரு முக்கியமானது அவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இருக்குது. எங்களை அறிவியல் இறங்குறதுக்கு அவர் ஒரு பாஸ். எங்களை எல்லாம் வழி நடத்தி இது தப்பு, இது ரைட்டு, இப்படி போங்க, அப்படி போங்க, லெப்ட்ல திரும்புங்க, ரைட்ல திரும்புங்கன்னு எங்களை எல்லாத்தையும் லகான் மாதிரி வச்சு எங்களை வழி நடத்துறாரு. 34 வருஷம் பேங்க் சர்வீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்கிறார். மனவளக்கலையில ஒரு 32 வருஷங்க, ரொம்ப அனுபவம் மிக்கவர். 9 புக் எழுதியிருக்கிறாருங்க. கீதா உபதேசம், ராமாயணம், திருக்குறள், பைபிள், இதெல்லாம் மனவளக்கலையோட சப்ஜெக்டை ஒருங்கிணைச்சு எழுதியிருக்கிறாரு. யூடியூப்ல ஒரு குறைஞ்சது 300 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. இவர் பேச்சை கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் நல்லா வியூ பண்ணி அதை பார்த்திருக்கிறாங்க. அற்புதமான நமக்கெல்லாம் முதுநிலை பேராசிரியராக இருந்து பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனம் என்ற தலைப்பில் பேச உங்களின் சார்பாக அழைக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். யாழ்ப்பாணம் அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்ற பேராசிரியர் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனமும் என்ற ஒரு புதிய சிந்தனையை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
இந்தியாவில் தோன்றிய மிக அற்புதமான இதிகாசங்கள், மக்களுக்கு, உலக மக்களுக்கே வழிகாட்டக்கூடிய அற்புதமான அறநூல்கள் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இதிலே ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் தெரிந்த கதாபாத்திரங்கள், தெரிந்த நிகழ்ச்சிகள் தான். ஆனால் எத்தனை முறை படித்தாலும் கேட்டாலும் ஏன் அது சலிப்பதில்லை என்ற ஒரு சிந்தனையை ஆராய்ச்சிக்குரியதுதான். சமீபத்தில் கூட டிவியில 2 தொடர்கள் வந்திருந்தது. பல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எல்லாம் நினைவு இருக்கும். ராமானந்த சாகருடைய ராமாயணம் தொடர், அதன் பிறகு B.R. சோப்ராவினுடைய மகாபாரத தொடர். இந்த சமீபத்தில் போன வாரம் கூட அந்த குருட்சேத்திர காட்சி நான் மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு ஈர்ப்பு என்றால், அது நம்முடைய சுயசரிதை, நம்முடைய சுயசரிதை. நம்ம கதை மற்றவங்களுக்கு போர் அடிக்கலாம், ஆனா நம்ம கதை, நம்ம சாதனைகள் நமக்கு போர் அடிக்காது இல்லையா? அது போல இந்த இதிகாசங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய சுயசரிதை. ஆனா நம்ம எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், அது ஏதோ வரலாற்று நிகழ்வுகள், அது படிக்கிறதே பெரிய புண்ணியம், அதை அலசி ஆராய வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்ற கருத்து பொதுவாக நம்மிடத்திலே, மக்களிடத்திலே உண்டு. காரணம் என்னன்னா, அந்த கதாபாத்திரங்கள், நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதில இருந்து ஒரு அறிவியல் பூர்வமான விஞ்ஞானமும் நாத்திகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மந்திர சாவி இருக்குங்க. அந்த மந்திர சாவிக்கு பெயர் வேதாத்திரியா. மகர்ஷி தந்த வேதாத்திரிய தத்துவத்திலே தெளிவு பெற்றால்தான் மற்ற மகான்களின் நூல்களிலே நாம் அற்புதமான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். அந்த ஆராய்ச்சியிலே தான் பகவத்கீதையை பற்றி கீதோபதேசம் என்ற தலைப்பில் ஒரு நூல், எடுத்த 400 பக்கங்கள். இன்றைக்கு ஐயா கேட்டுடனேயே ஒரு வித்தியாசமான தலைப்பு வேணும்னாங்க. சரி, பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கேன். ஆத்ம தரிசனம் மனவளக்கலையில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடம்தான், பயிற்சி தான். இதுல பாஞ்சாலி எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? ஏன்னா பாஞ்சாலிக்கு திரௌபதி அம்மன் கோவில் என்று 134 கோவில் இருக்குங்க இந்தியாவில். 5 பேருக்கு மனைவியாக இருந்த ஒரு அம்மாவுக்கு எப்படி கோவில் கட்டி கும்பிடலாம் இல்லையா? ராமாயணத்துல ஒரு அம்பு, ஒரு சொல், ஒரு தாரம், இதுதானே அடிப்படை கருத்து. அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்று ராமாயணம் பேசியிருக்கின்ற போது ஒருத்திக்கு ஐவரா என்ற ஒரு கிண்டல் பேச்சு இன்றைக்கும் நாத்திகர்களிடத்துல இருக்கு. ஆனா பாரதம் பேசக்கூடியவர்கள் இந்த நாத்திகர்களின் வாயை அடைக்கின்ற வகையில விளக்கம் சொல்கிறார்களா என்று நான் பார்க்கிறேன். ஒருத்தரும் சண்டை போறதுக்கு ரெடியா இருக்காங்களே தவிர விளக்கம் சொல்லி வாயை அடைப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. இப்ப இந்த மனவளக்கலையை மையமாக கொண்டு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாம் உற்று நோக்குகின்ற போது நாத்திகர்களும் விஞ்ஞானிகளும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிமுறை அதில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இப்ப அடிப்படையில சில முக்கியமான கருத்துக்களை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கொஞ்சம் தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் குறிப்பெடுத்துக்குங்க. ஏன்னா கதாபாத்திரங்களுக்குள்ள சில தத்துவார்த்தங்கள் இருக்கின்றன. அதை விட்டுவிட்டால் கருத்து புரியாது. கேட்டா போதுன்றவங்க கேட்டுக்குங்க, தெளிவா புரிஞ்சுக்கணுன்றவங்க குறிப்பெடுக்கிறது நல்லது. இப்ப பஞ்ச பாண்டவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தவள் திரௌபதி. இவங்க எப்படி பிறந்தாங்கன்னு பாருங்க. அக்னியில் பிறந்தவள் திரௌபதி. இப்போ நம்ம தவம் செய்கின்ற போது மூலாதாரம் என்ற மூலக்கனல் அங்கிருந்த குண்டலினி என்ற நெருப்பு சக்தியை மேல ஏற்றுகிறோம். அப்ப நெருப்பு சக்தியிலிருந்து பிறப்பது குண்டலினி. இந்த குண்டலினி எழுப்பினால் நமக்கு என்ன உச்சகட்டம் என்றால் ஆத்ம தரிசனம். ஆத்மாவை பற்றி அகக்காட்சியாக உணர்ந்து கொள்ளலாம். அப்ப நெருப்பு சக்தியிலிருந்து எது வெளிப்படுகிறது? ஆத்மாவை அறியக்கூடிய ஒரு உத்வேகம், ஒரு நோக்கம் வெளிப்படுகிறது. அப்ப பாஞ்சாலி என்பவர் யார் என்றால் ஜீவாத்மா என்பதற்கு ஓமானம். இப்ப இந்த ஜீவாத்மாவை வென்றெடுத்தது யார்? வில் வித்தையில கர்ணன் வென்றான். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணினாங்க? அவனுடைய தாய் பெயர் தெரியாது என்று சொல்லி நிராகரித்து விடுகிறாள். அடுத்து அர்ஜுனன் வென்று விடுகிறான். இவள் மனமும் திருமணம் செய்து கொள்கிறார். இப்ப ஏன் கர்ணனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜீவாத்மா நேரடியாக அறிவை அறிய முடியாது. குண்டல் சக்தியை கொண்டு நேரடியாக அறிவை அறிய முடியாது. முதல்ல மனதை பற்றி அறியணும். மனதை அறிந்துவிட்ட பிறகுதான் மனதின் மறுமுனையாகிய அறிவை அறிய முடியும். அதனால் இதை சார்ந்து இன்னொரு குறிப்பு இருக்கு. ஏற்கனவே ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் என்ற ஒரு சேனல்ல 6வது புருஷன் என்ற தலைப்புல ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கிறேன். அது இதனோடு இணைந்து வரும். அது இப்போதைக்கு இங்க வேண்டாம். இப்ப மனதுக்கு வாழ்க்கைப்படுகிறாள். பிறகு அதுல காட்சி ஆமாட்டு ஒரு பிச்சை கடிச்சு சொல்றாங்க, 5 பேர் சேர்ந்து எடுத்துக்கன்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன கருத்து, அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள இருக்கின்ற தத்துவார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்குள் ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா மனசுக்கு சொந்தமா இல்ல மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்கள் சொந்தமா? எல்லாத்துக்கும் தானே. ஆத்மா தான் இந்த உடம்புக்கே மூலம். அதனால இந்த ஆத்மா என்கின்ற ஒரு ஜீவகாந்த கருமையம். இந்த ஜீவகாந்தம் 5 புலன்களுக்கும் பொதுவானது. இங்க பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், 5 புலன்களுக்கு ஓமானம். இந்த 5 புலன்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, மையமாக இருக்கக்கூடியது ஜீவாந்த சக்தி. அந்த ஜீவாந்த களத்திலே அனுபவங்கள் பதிகின்ற போதுதான் ஆத்மா என்று சொல்கின்றோம். ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். ஜீவாந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாமே 5 புலன்களை சார்ந்தவை தானே. அதனால ஜீவகாந்தம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆத்மா என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இது 5 புலன்களுக்கும் பொதுவான ஒரு சக்தி. இப்போ 5 பேருக்கு ஒரு மனைவியான்ற கேள்வி வராது இல்லையா? எல்லாருக்குள்ளயும் 5 புலன் இருக்குது. 5 புலன்களுக்கும் பொதுவானது ஆத்மா, ஜீவாந்த சக்தி. சரி, இப்போ இந்த ஜீவாந்த சக்தி
ஐவருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட இப்ப அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்க்கின்ற போது இதுக்கு ஒரு இடம் வேணும். எந்த இடத்துல வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்ற போது இந்திரபிரஸ்தம் என்பது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாடு. இந்திரபிரஸ்தம், இந்திரலோகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்திரலோகத்துக்கு அதிபதி யாருங்க? தேவேந்திரன். அவருக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று சொல்கின்றோம். இப்போ தேவர்கள் என்பதெல்லாம் புலன் இன்பங்களுக்கான ஓமானம். அப்ப புலன் சுகத்திற்கு அடிப்படை என்ன? ஜீவகாந்தம். அதுதான் மூலமானது, ஆதாரமானது. ஆனால் தேவேந்திரன் என்ற சொல்லுக்கு ஜீவகாந்தம் என்று பொருள். அப்ப ஜீவகாந்தமும் புலன்களும் இணைந்தால்தான் இந்திரிய சுகங்களை அனுபவிக்க முடியும். அதுதான் இந்திரலோகம். அதே கருத்து தான் இங்க இந்திரபிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இந்திரபிரஸ்தத்துல எப்படிப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இதுல மயன் ஒரு அற்புதமான மாளிகை கட்டித்தர்றான். அது எப்படிப்பட்ட மாளிகைன்னா மாய மாளிகை. தடாகம் போல இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா தாண்டி போல நினைச்சீங்கன்னா அது தரையாக இருக்கும். தரை போல இருக்கும், நம்பி கால் வச்சீங்கன்னா தடாகம் கீழே விழுந்துருவோம், தண்ணியில விழுந்துருவோம். கதவு போல இருக்கும், போனா செவுத்துல முட்டிக்குமோ. செவுரு மாதிரி இருக்கும், அது கதவாக திறக்கும். இந்த மாய மாளிகையில ஏமாந்து போனது யாருங்க? ஆணவம். அது தடிக்க விழுந்ததுனால துருதனை பார்த்து பாஞ்சாலி சிரித்தாள். அதுதான் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அது ஆதாரமாக திருப்புமுனையாக மாறிப்போச்சு. ஆணவத்துக்கு இலக்காரம் அல்லது ஒரு கேலி பேச்சு இருந்தா பொறுக்குமா? எப்படியோ வஞ்சம் தீர்க்கத்தான் பார்க்கும். அப்ப என்ன பண்றாங்க? சூதாட்டத்தின் மூலமாக அவன் கவர்ந்து கொள்வதற்கு முயற்சி பண்றான். இப்ப சூதாட்டத்துல பாருங்களேன், அற்புதமான காட்சி இந்த சூதாட்ட காட்சி. ஏன்னா பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனமும் எப்படி அப்படின்ற இந்த தலைப்புக்கே பொருத்தமான காட்சி இந்த சூதாட்டமும், அதன் பிறகு நடக்கக்கூடிய திரௌபதி வஸ்திர பங்கமும். இப்ப சூதாட்டத்துல அது நடக்கலன்னு இருந்தா மகாபாரதமே வந்திருக்காது இல்லையா? அதாவது இதே மாதிரி ஒரு மாளிகை கட்டினா துரியோதனன், கிரக பிரசுக்கு எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சூதாடி மகிழலாம் அப்படின்னு குறிப்பை வச்சே அழைக்கிறான். இது எழுதுனது துரியோதனன், கையெழுத்து போட்டது திருதராஷ்டிரன், இந்த ஓலை கொண்டு போறது விதுரன். கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்துல தர்மன் கிட்ட கொடுக்குறான். தர்மன் கேட்கிறான், அறிவு வேறு அழகாய் கொண்டு அறத்தொழில் புரிந்திடாமல் சூதாடலாமா? இதை விட கல்லுணல் இதன்றே அப்படின்னு கேட்கிறார். வெளிபாரத்துல இந்த பாட்டு வரும். சூதாடுறதை விட மது அருந்துவது பரவாயில்லையே. ஏன்னா மது அருந்தியவனுக்கு ஒரு அளவுக்கு மேல மயங்கிருவான், அதுக்கு மேல செயல்பட முடியாது, போதை அவனை ஆட்கொண்டு விடும். சூதாட்டத்தில் சிக்கியுடைய போதையோ எப்பவும் இறங்காது. இழக்க இழக்க ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகும். சூது என்ற அதிகாரத்துல வள்ளுவ மிக அற்புதமான கருத்தை சொல்றார். எப்படி ஓமனம் வைக்கிறார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு நோய் வந்து முற்றுகின்ற போது இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை வருமாமா. அது போல இங்கே சூதிலே பொருளை இழக்க இழக்க
இன்னும் தொடர்ந்து ஆட வேண்டும் என்ற ஆசை வரும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. இதுலயும் அற்புதமான ஒரு தத்துவம் இருக்குங்க. இப்போ யார் பொதுவா சூதுக்கு போவாங்க? இங்கே எடுத்துங்களேன், துரியோதனன் எதுக்கு சூது கூப்பிட்டான்? சும்மா வேடிக்கைக்கு விளையாடுவா? பணைய பொருள் வைத்து வெற்றி பெறுவதற்காகத்தான். யுத்தம் இல்லாமல் ஒரு நாட்டை கவர்வதற்கு சகுனி செய்த சூழ்ச்சி தான் இது. வேற யாரும் கூட இல்லை, சகுனி மட்டுமே செய்த சூழ்ச்சி. இப்போ ஒவ்வொன்னா வச்சு இழந்துட்டே வருவான் தர்மன். இது ஏன் இப்படி வருது அப்படின்றது வள்ளுவர் சொல்றாரு, நோய் அதிகமாக வாழ வேண்டும் என்ற ஆசை வருவது போல பணைய பொருள் இழக்க இழக்க ஆட்டத்தில் ஈர்ப்பு அதிகமாகும். ஏன் அப்படின்ற போது, இப்போ வாழ்க்கை என்பது என்னன்னு பாருங்க. வாழ்க்கையினுடைய நிறைவுன்னு சொல்றோம். ஆத்ம தரிசனம் அப்பதானே கிடைக்கும். அப்ப வாழ்ந்தேன் என்ற நிறைவு எப்போ வருகிறதோ அப்பதான் ஆத்ம தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதாவது அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்று சொல்வார்கள். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. இப்ப இந்த வாழ்க்கை பயணத்துல 4 விதமான அனுபவங்களை நாம் பெற முடியும். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த 4 வலுப்பெருந்து எப்படி இணைக்கிறார் பாருங்க. இந்த வாழ்க்கை நிறை பெற வேண்டும் என்றால் துன்பத்தை தவிர்த்து இன்பங்களை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது வாழ்க்கை. இந்த ஆத்மா எப்போ நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், என்னுடைய மரணத்தை, என்னுடைய முடிவை நான் வரவேற்கிறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு சுமந்துட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எப்ப வரும் என்றால், துன்பத்தை தவிர்த்து இன்பங்களை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலந்து விட்டால் ஆத்ம தரிசனம் வந்துடும், தேவ தரிசனம் கிட்டிவிடும். இது கிட்டாத போது பொதுவாக மக்களுடைய அனுபவங்கள் என்ன? இன்பம் துன்பம் 2 தான். அமைதி எப்போது கிடைக்கும், ஒரு வேலையும் இல்லை, அப்படியே மனசு ஒரு ஸ்டில் ஸ்டேட், நோமெண்ட் ஸ்டேட், எதை நினைக்காம ஒரு வெறுமையில இருக்கும். யாரோ வரது கூட தெரியாது, என்ன அப்படி ஆழ்ந்த சிந்தனை, ஆள் வரது கூட தெரியாம என்று கேட்கிறோம் இல்லையா? ஏனோ தெரியல, ஒரு மகா அப்படியே அமைதியா இருந்த. இந்த அமைதிக்கு சில பேர் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுங்களா? போர் அடிக்குதும்பாங்க. சும்மா உட்காந்து போர் அடிக்குதும்பாங்க. அப்ப அமைதிக்கு சாதாரண மக்கள் வைத்திருக்கின்ற பேர் போரிங். சரி, பேரும்பு எங்க போய் நீ அடையிறது? அமைதியே போர் அடிக்குது, பேரும்பத்துக்கு போக முடியுமா? அப்ப 2 அனுபவங்கள் தான், இன்பம் அல்லது துன்பம். இப்ப 2லயே மாறி மாறி பயணிக்கின்ற போது ஆத்மா விரும்புவது என்ன? ஆத்மாவின் பிறை நோக்கம் என்ன? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் ஜெடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் ஜெரிபா. இதுதானே போயிட்டு இருக்கு 800 கோடி மக்களுடைய வாழ்க்கையும். அப்ப இந்த இன்ப துன்பத்திலேயே மாறி மாறி இருக்கின்ற போது அமைதி பேரின்பத்தை சந்திக்க முடியவில்லை, ஆத்மா நிறைய பெறவில்லை. அப்ப இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை வருகிறது, இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை வருகிறது. இதுவரைக்கும் ஆத்ம தரிசனம் பெறுகின்ற வரைக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா அதுக்கான பயிற்சி முறைகள், விளக்கங்கள் எல்லாம் கிடைத்தால் தானே பெற முடியும். அதுல நாட்டம் இல்லாத போது எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு அவர் கேட்பாரு. உறவு நட்பு சொந்தமில்ல என்ன சொல்லும்? எவ்வளவு செலவான பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்றாங்க. சரி, டாக்டர் காப்பாத்திட்டாரு, திரும்ப வந்து ஞானத்தையா தேட போறீங்க? இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை பேர் பேஷண்ட் ஐசியூல படுத்துட்டு இருப்பாங்க,
எல்லாருக்கும் வாழ ஆசை தான். சரி, திரும்பி குணமாயி வந்து என்னத்த பண்ண போறீங்க? ஞானம் தேட போறீங்களா? மறுபடியும் அதே திங்கிறது, ஊர் சுத்துறது, வேடிக்கை பண்றது, இதுதானே பண்ண போறீங்க. இதுதான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல சலிக்கலையா? இந்த புலன் சார்ந்த வாழ்க்கையிலேயே சலிக்கலையா? அப்போ ஏன் அவர்கள் வாழ விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அமைதியில லயித்து பேரின்பத்தில் திளைக்கவில்லை. அதனால் ஆத்மா நிறைவு பெறவில்லை. அதனால் இந்த ஆத்மா இறப்பை விரும்பவில்லை. அதே போலத்தான் சூதில ஏன் தொடர்ந்து போகிறான்னு சொன்னா, முதல் நோக்கம் எந்த சூதாடியாக இருந்தாலும் முதல் நோக்கம் குறுகிய காலத்தில் அதிகமாக பணம் சேர்க்கிறது. இன்னைய உலகத்தை எடுத்துங்க. இன்றைய உலகத்துல ஆன்லைன் ரம்மி, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இப்படி கவர்ச்சிகரமான பேர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் மியூச்சுவல் ஃப்ராட். ஷேர் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் லீகலைஸ்ட் கேம்பிளிங். ரம்மி பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. யார் இதுல போய் ஆடுறாங்க பாருங்க. யாருக்கு உழைக்காமல் பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் தான் இங்க போவான். நான் சம்பாதிக்கிறதுல நான் சிக்கனமா வாழ்ந்துருவேன், அது கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது போதும்பா எனக்கு அப்படின்னு நினைக்கின்ற யாராவது இதுல சிக்குவாங்களா? இது வள்ளுவர் அழகா சொல்றார். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். நாளைக்கு 3 பங்கு வரும் லாபம், இன்னைக்கு சொத்தெல்லாம் வித்து இதுல போடு என்று அறிவுள்ளவன் பரிந்துரை செய்ய மாட்டான். என்ன சொல்றாருங்க? அறிவுள்ளவன் ஷேர் புரோக்கிங் வேலையில பண்ண மாட்டான். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார், புரோக்கர்ஸ், கன்சல்டன்சிஸ், அறிவுடையார். அறிவுள்ளவன் அடுத்தவன் நட்டப்படுறதுக்கு வழி சொல்ல மாட்டான். இப்ப என்ன ஆகுது? இவன் எதிர்பார்ப்பது உழைக்காம சம்பாதிக்கணும்ன்றது. ஆனா நடந்தது என்ன? கொண்டு வந்த கைப்பொருள் நட்டமாகுது. இப்போ 2 நட்டம். ஒண்ணு, எதிர்பார்த்த லாபம் வராதது ஒரு நட்டம். கொண்டு வந்த கைப்பொருள் இழந்தது இன்னொரு நட்டம். இந்த 2ஐயும் பிடிக்கணும் இல்ல? அப்ப விட்டதை பிடிக்கணும் சொல்லி விட்டத்துல தொங்குற வரைக்கும் ஆடிக்கிட்டு இருப்பான். இதுதான் சூதின் கவர்ச்சி. அதாவது சூதாட்டத்துக்கு ஒரு முகமூடி உண்டுன்றார் வள்ளுவர். அது என்ன முகமூடின்னா, முதல்ல வச்ச உடனே உங்களுக்கு தான் வரும். முதல் பெட்டுல நிச்சயமா ப்ராஃபிட் தான். ஆனா அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கும். இதே கான்செப்ட தான் சகுனி வைக்கிறான். தர்மா, என்ன வைக்கிற பணைய பொருள்? அவன் முத்துமலை கழட்டி வைக்கிறான். இந்த முத்துமலைக்கு நிகர நீ என்ன வைக்கிற? துரோதனன். அவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இப்ப தர்ம சகுனி சொல்றான், தர்மா ஒரு கண்டிஷன், இந்த ஆட்டத்துக்கு ஒரு கண்டிஷன். நீ வெற்றி பெற்று விட்டால் நான் பணை வைத்த பொருள் மட்டுமல்ல, நீ தோற்ற பொருள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நான் வெற்றி பெற்று விட்டால் நீ பணை வைத்தது மட்டும் கொடுத்தா போதும். இப்படி ஒரு ஆஃபர் யாராவது கொடுத்தா சூதாடுறவனுக்கு ஆசை வராம இருக்குமா? சரி, இதுல இன்னொரு நுட்பம் இருக்கு. தர்மனை விட துரியோதன புத்திசாலி. ஏன்னா நல்லவனை விட திருட்டு பசங்க ஷார்ப்பா இருப்பாங்க. ஏன்னா ஏமாத்தணும் இல்ல, அப்ப அவனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கும். நல்லவனுக்கு அவ்வளவு அறிவு தேவையில்லை, இவன் நல்லவன் தானே, ஆனா ஈஸியா ஏமாத்திருவாங்க. சொல்லுவாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ப வச்சு கழுத்துறான் சார் அப்படிம்பாங்க. நம்பினா தான் இருக்க முடியும், நம்பாதான் எப்படியா இருப்பீங்க? நம்பினா தான் இருக்க முடியும், நம்பாதான் எப்படியா இருப்பீங்க?
அதான் நம்பிக்கையிலே அவநம்பிக்கையும் நம்பிக்கை துரோகமும் மறைந்திருக்கும். எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப அவனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்பது தெளிவா தெரியும். தனக்கு சூதாட தெரியாது என்பது துரியோதனுக்கு தெளிவா தெரியும். சூதாட்டத்துல கில்லடி யாரு? சகுனி. அப்ப பணையம் நான் வைப்பேன், மாமா ஆட்டத்துல ஆடுவார். இவனும் அறகுறைதான். தர்மனுக்கு சூதாட்டத்தில் ஒரு நாட்டம் உண்டே தவிர தேர்ச்சி கிடையாது. அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் கிருஷ்ண பரமாத்மா எனக்காக ஆடுவாரு, நான் பணைய பொருள் வைக்கிறேன் சொல்லியிருந்தா மகாபாரதமே கிடையாது. ஏன் சொல்லல என்றால் அது மனதின் பலவீனம். மனதின் பலவீனம். அப்ப தர்மனுடைய பலவீனம் அது. அதனால் தனக்கு தெரியாது, அதுவும் சகுனியை எதிர்த்து விளையாடுவதா? கொஞ்சமா பயம் வேண்டாமா? உட்கார்ந்து ஆடணும். சரி, ஒவ்வொன்னா இழந்து கொண்டே வருகிறான். கடைசியில சகுனி என்ன சொல்றான்? நாடு இழந்தாச்சு, எல்லாம் இழந்தாச்சு, தம்பிமார் வச்சு ஆடலாமே. ஏன்னா நீதான் ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சுட்டா இதுக்கு முன்னாடி தோற்று போன அத்தனையும் உனக்கு திருப்பி கொடுத்துடணும் இல்லையா? ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாரு. என்ன தோணும் ஒரு மனுஷனுக்கு? வைத்தே நாடுன்னா யாரு? சகாதேவன. தாயமுருட்டலானால் அங்கே சகுனி வென்று விட்டான். உடனே இன்னொரு சான்ஸ் பார்க்கலாமா? சரி, நகுலனை வைத்தே நாடு. தாயமுருட்டலானால் அங்கே சகுனி வென்று விட்டான். இப்போ சகுனி என்ன பண்றான் பாருங்க. அதாவது ராஜதந்திரினா சகுனி தான். அவன் சொல்றான், தர்மா சூதாட்டத்துல தோற்க தோற்க ஒரு மனுஷனுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு நிதானம் இருக்காது. ஆனா உனக்கு எவ்வளவு நிதானம் பாரு. தம்பிமார்ல வைத்து ஆடுன்னு சொன்ன உடனே நீ மாத்திரி குழந்தைகளை தான் வச்சு ஆடினியே தவிர பீமனையும் அர்ஜுன வைக்கல பாத்தியா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே டிவைட் அண்ட் ரூல் பண்ண பார்த்தான். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அர்ஜுனன் வைத்தேன் ஆடு, தோத்தான். பிறகு பீமன், இப்போ என்னை நான் பணயம் வைத்தேன், அதுலயும் தோத்துட்டான். இப்போ சகுனி என்ன சொல்றான் பாருங்க. தர்மா, உனக்கு ஏதோ கர்மம் சரியில்லை, எல்லாத்தையும் தோத்துட்ட. ஆனா இந்த திரௌபதி இருக்காங்களே, அவ மகாலட்சுமின்னு ஒரு பேர், அதிர்ஷ்ட தேவதை. ஒருவேளை அந்த அதிர்ஷ்ட தேவதையை வைத்து ஆடினால் நீ வெற்றி பெற்று விட்டால் எல்லாமே உனக்கு வந்துருமே. என்ன தோணும் ஒரு மனுஷனுக்கு? கடைசி சான்ஸ், வைத்தே நாடுன்னா தோத்துட்டான். இப்போ தேர்ப்பாக நீ அனுப்பி திரௌபதிய சபைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். இப்ப அந்த அம்மா மாத விளக்குல இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன வரக்கு இல்லை சபைக்கெல்லாம், போய் சொல்லுடு அப்படின்ற போது அவங்க ஒத்துக்கிறது இல்லை, மறுபடியும் வர்றான். சரி, இப்ப நம்ம கேக்குறாங்க, சரி எனக்கு ஒரு அங்க என்ன நடந்துன்னு சொல்லு. அப்போ அதெல்லாம் சொல்றான். அந்த அம்மா கேக்குறாங்க, இப்போ கடைசியா தர்மன் தன்னை வச்சாரா, இல்ல என்னை வைத்து ஆடிய பிறகு தர்மன் தன்னை வைத்தானா? தேர்ப்பாகன்னு சொன்னா, அம்மா நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், எனக்கு நிச்சயமா தெரியும் தர்மன் தன்னை வைத்து ஆடி இழந்த பிறகுதான் உங்களை வச்ச அம்மா சொல்றான். பாஞ்சாலி சொல்றா,
இப்போ நானு திரௌபதியின் புத்திரி ராஜகுமாரி, பாண்டவர்களின் மனைவி இல்லை. ஏன்னா எப்போ தர்மன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு தன்னையும் இழந்து விட்டானோ அவன் அடிமையாயிட்டான். ஒரு அடிமைக்கு சுதந்திரமான ஒன்றை பணை வைப்பதற்கு எங்க உரிமை இருக்கு? அதனால நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு. துரியோதனன் பார்த்தான், இவன் சரிப்பட வர மாட்டான்டா, துச்சாதனா நீ போய் இழுத்துட்டு வா என்று சபைக்கு இழுத்தவர் செய்கிறான். இதுல பாருங்க, 5 புலன்களை ஆணவம் அடிமை கொண்டது. துரியோதனன் ஆணவம். ஆணவம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா செல்வங்களை எல்லாம் களவாடி கொண்டது. இருக்கின்ற இடம், வீடு, நாட்டை களவாடியது. அதுக்கு பிறகு 5 பாண்டவர்கள் என்ற 5 புலன்களை களவாடுகிறது. இப்போ இன்றைக்கு வாழ்கின்ற 800 கோடி மக்களில எத்தனை பேர் அறிவுபூர்வமாக வாழ்கிறோம்? எத்தனை நேரம் அறிவுபூர்வமாக செயல்படுகிறோம்? ஆணவத்திற்கு அடிமைப்பட்டு, புலன்களுக்கு அடிமைப்பட்டு எத்தனை காலம் நாம் எத்தனை தவறுகளை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கிற போது கணக்கு இருக்கா? ஏன் என்றால் புலன்கள் ஆணவத்திற்கு அடிமை. கள்ள புலன் 5 காலா மணி விளக்கே என்கிறது திருமந்திரம். கள்ள புலன் 5 காலா மணி விளக்கே. இந்த 5 புலன்கள் இருக்கிறதே, இது திருட்டு புலன்கள். இதுல நல்லா இருக்கு, அது சுகமா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமாற்றி விடும். புலன்களா ஏமாத்துது. புலன்கள் மூலமாக மனம் நம்மை ஏய்க்கிறது. புலன்கள் மூலமாக மனம் நம்மை ஏய்க்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து புலன்கள் விடுதலை பெற்றுவிட்டால் அது இன்னொரு மறு பரிமாணத்தை எடுக்கிறது. 5 புலன்களும் மறுபக்கத்தை சந்திக்கின்றன. அது என்ன என்றால் காலாமணி விளக்கு, கலங்கரை விளக்கம். இந்த 5 புலன்களும் கலங்கரை விளக்கு போல இந்த உடலை பாதுகாப்பதற்கும், இயற்கையாக உள்ள சுகங்களை துய்ப்பதற்கும், அதில் அளமுறை பின்பற்றி ஒரு கட்டத்தில் ஆத்ம தரிசனம் பெறுவதற்கும் புலன்களே துணை செய்யும். அதனால் புலன்களுக்கு 2 பக்கம். ஒன்று மனதுக்கு, ஆணவத்திற்கு அடிமையான நிலை. இன்னொன்று அறிவின்படி செயல்பட்டு ஆத்ம தரிசனத்திற்கு வழிகாட்டுகின்ற பக்குவம். இப்போ இந்த 5 புலன்களை, 5 பாண்டவர்களை ஆணவம் அடிமைப்படுத்தி கொண்டது. சரி, ஆத்மாவை அடிமைப்படுத்த முடியுமா? யாராவது ஆத்மாவை அடிமைப்படுத்த முடியுமா? ஏன்னா அது ஜீவாந்தனுடைய பிரதிபலிப்பு. ஜீவாந்தனோடு அனுபவங்கள் சேர்ந்த நிலைத்தான் ஆத்மா. அப்ப ஜீவாந்தத்தை யாராவது அடிமைப்படுத்த முடியுமா? முடியாது. அதனால் தன்னை இழந்த பிறகுதான் அவன் ஜீவாந்தத்தை, திரௌபதியை பணயம் வைத்தான். அது செல்லாது. சரி, இந்த ஆட்டத்தை ஆணவம் ஏத்துக்குமா? துச்சாதனம் போனா, இழுத்துட்டு வந்தான். இப்போ கர்ணன் அற்புதமான கதாபாத்திரம். கர்ம யோகத்தின்படி வாழ்கின்ற ஒரு கதாபாத்திரம். நீங்க இந்த திரௌபதி சபையில் இருக்கின்ற காட்சி மிக அற்புதமான தத்துவம். சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்த பீஷ்மர் இருக்கிறார். தனுர்வேதத்தில் கரை கண்ட துரோணாச்சாரியர் இருக்கிறார். சாஸ்திரங்களை விட்டு விலகாத ஒரு தர்ம புத்திரன் விதுரன் இருக்கிறார்.
அஸ்வத்தாமா, கர்ணா எத்தனை பேர் சபையில இருக்கிறாங்க. திரௌபதியை சபைக்கு இழுத்து வருகின்ற போது ஒருத்தரும் வாய் திறக்கல. கர்ணன் அதுக்கு மேல் ஒரு ஸ்டெப் மேல போறான். 5 பேருக்கு மனைவியாக வாழ்ந்தால் அவளை மனைவியா? வேசி. வேசிக்கு என்ன அவமானம்? இன்னொரு கருத்து, அந்த காலத்துல அடிமைகளுக்கு மேலாடை கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருந்திருக்கு அந்த காலத்துல. அதனால நீ அடிமையானதால் உனக்கு மேலாடை இருக்கக்கூடாது. அதனால துச்சாதனா அவள் துகிலை உரித்து விடு அப்படின்னு அவனோட சேலையே சொல்றான். இதுல ஒரு தத்துவம் பாருங்க. முதல்ல திரௌபதி தன் பலத்தை கொண்டு போராடுகிறாள், முடியல. ஒரு கட்டத்தில் 2 கைகளையும் உயர தூக்கி கூப்பி கிருஷ்ணா என்னை காப்பாற்று. என்ன அர்த்தம்? சரணாகதின்னு அர்த்தம். எப்போ இறைவன் நம்மை ஆட்கொள்வான் என்றால் யார் பிதாவிடத்திலே பூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று பைபிள் ஒரு வசனம் சொல்லும். இந்து தத்துவத்தில் சரணாகதி உயர்ந்த நிலை. அப்ப சரணாகதியுடைய வெளிப்பாடு என்ன என்றால் பூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்தல். நீதான் இறைவா, உன்னை விட்டு எனக்கு வேற கதி கிடையாது என்று கைகளை உயர்த்தி கூப்பி வணங்குகின்ற போது இறைவன் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மனத்தை காத்தாள் என்பது கதை. இப்போ இங்க ஒரு கருத்து என்ன? பூர்ணமாக சரணடைந்தால் மட்டுமே தெய்வத்தின் கருணை, தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்குள்ள பக்தர்கள் எத்தனை பேர் இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்கன்னு பாருங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள். ஆனா யாருக்கும் கடவுள் மேல பூர்ண சரணாகதி பண்ணக்கூடிய பக்குவம் இல்லை. அடுத்தது வாங்க. இப்ப ஏன் துரியோதனன் அவருடைய ஆடையை உரித்து காட்டுன்னு சொல்றான் என்றால் ஜீவகாந்தம் அனுபவங்களால் போர்த்தப்பட்டு ஆத்மாவானது. ஜீவகாந்தம் அனுபவங்களால் போர்த்தப்பட்டு ஆத்மாவானது. இப்போ போன வாரம் நாகர்கோவில் போயிருந்தேன். திருப்பதி, நாகர்கோவில், கேரளா பக்கம் இருக்கின்ற எல்லா கோவில்களிலும் ஆண்களுக்கு மேலாடை அனுமதி இல்லை. உள்ள போகும்போது சட்டை கழட்டு, பனியன் கழட்டும்பாங்க. அப்படி என்ன ஆண்டவனுக்கும் இந்த சட்டைக்கும் பனியனுக்கும் ஒரு விரோதம்? இது இவங்க உருவாக்கல. கோவில் வழிபாட்டு முறை ஏற்படுத்திய ஞானிகள் இப்படி ஒரு ஐதீகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இப்போ எனக்குள்ள சிந்தனை வந்தது, சட்டை பனியனை கழட்டிட்டேன். ஆனால் என் ஆத்மாவை 3 சட்டைகள் போர்த்திருக்கின்றன. என் ஆத்மாவை 3 சட்டைகள் போர்த்தியிருக்கின்றன. ஒவ்வொரு சட்டை கழட்டுகின்ற போதும் 100கணக்கான பனியன்கள் உள்ள இருக்கின்றன. ஆத்மா 3 சட்டைகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டை கழற்றுகின்ற போதும் 100கணக்கான பனியன்கள் உள்ள இருக்கின்றன. நீங்க எதை கழட்டு சொன்னீங்க? இது ஒரு சட்டை, ஒரு பனியன் கழட்டிட்டேன். என்னோட ஆத்மாவுக்குள்ள 3 சட்டை இருக்குது. ஒவ்வொரு சட்டைக்குள்ளேயும் 100கணக்கான பனியன் இருக்குது. இதை நீங்க கழட்டிருக்கீங்களா குருக்களே? நீங்க கழட்டிருக்கீங்களா? அவருக்கு தெரியாது. அப்போ பந்தம், பற்று, பாசம், ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் ஆத்மாவை போர்த்தி இருக்கின்றன. அப்ப ஆத்மாவை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த ஆடைகளை நீக்கியாக வேண்டும். இப்போ துரியோதனன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்க்கணும். எல்லாரும் அவனை கெட்டவனாகத்தான் சித்தரித்திருக்கிறார்களே தவிர அவனை போல் ஒரு நல்லவன் கிடையாது.
அவன் ஏகபத்தினி விரதன். ஆனா அர்ஜுனன் அப்படி இல்லை. பாண்டவர்கள் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மனைவி உண்டு, திரௌபதி உண்டு. ஆனா துரியோதனும் ஏகபத்தினி விரதன். அவருடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. குருட்சேத்திர யுத்தத்துல பாத்தீங்கன்னா, துரியோதனின் தேர்கொடியில பாம்பு சின்னம் இருக்கும். துரியோதனனின் தேர்கொடியில பாம்பு சின்னம் இருக்கும். இப்போ தத்துவத்தில் பாம்பு சின்னம் எதை காட்டுகிறது? குண்டலினி சக்தியை காட்டும். அப்போ துரியோதனனுக்கு ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. குண்டலினி சக்தியை எழுப்பி ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற தாகம் இருக்கிறது. ஆனா அவனுக்கு மனம் நிக்க மாட்டேன்றது, தவம் வரமாட்டேன்றது. ஏன்னா இப்போ நம்ம தவம் செய்யறோம். மகிழ்ச்சி வந்த பிறகுதான் எளிய முறை, தீட்சை முறைகள். அந்த காலத்துல எல்லாமே பிராணாயாமம் தான். மூச்சை முறைப்படுத்தி குண்டலினி சக்தி மேலே எழுப்புறது. மூச்சு காற்று தானே. வாயு புத்திரன் யாருங்க? பீமன். மனசுக்கு இந்திரிய சுகம், அது யாரு? இந்திரனின் மகன் அர்ஜுனன். இந்த 2 பேர் தான் அவனுக்கு எதிரிகள். நீங்க 5 பேர்களில எப்பவும் பகைமை பாராட்டுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரியோதனனுக்கு இந்த 2 பேர் தான் பகையாக இருக்கும். மற்ற 3 பேர் அவன் பகையை பாட்டது கிடையாது. யுத்தம் தொடங்கும் முன்பு சகாதவங்கிட்ட போய் நாள் குறிப்பான். அப்ப நோக்கம் என்ன என்றால், இந்த புலன்களை வெல்ல முடியல. பிராணாயாமத்தின் மூலமாக தவத்திலையும் குண்டலினி சக்தி எழுப்ப முடியல. அதனால் எனக்கு பகையாது. இந்த ஆத்ம தரிசனத்தை பெற என்ற நோக்கம் இருப்பதனால்தான் ஜீவாத்மாவாகிய பாஞ்சாலி உரித்து காட்டுன்னா. முடியல. இப்போ என்ன சொல்றான்? இன்னொரு கருத்து இருக்கு. இந்த மனதை வெல்ல வேண்டும் என்றால் மூச்சு காற்றை பிடிச்சதாவது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. பீமனுக்கு நம்ம சமாளிச்சிடலாம், பீமனை நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா அர்ஜுனனை சமாளிக்க முடியலையே, மனசை சமாளிக்க முடியல. இதை யார் மூலமாக சமாளிக்க முடியும் அப்படின்ற சிந்தனை வருகின்ற போதுதான் கர்ணன் வந்து சேர்றான். எங்கே? இவங்களுடைய பஞ்சமாவுடைய அரங்கேற்ற காட்சி வரப்போது அங்க. அப்ப எல்லோரும் கர்ணனை யாருக்கு பிறந்தவன் அப்படின்ற தாய் பேர் தெரியாத காரணத்தை காட்டி அவனை இழிவுபடுத்துகின்ற போது, இவன் அங்க தேசத்தை விலையாக தந்து கர்ணனை நட்பாக்கி கொண்டான். இதுல ஒரு அற்புதமான தத்துவம் இருக்குங்க. அங்க தேசத்தை விலையாக தந்து ஒரு வில்லாளியை நண்பனாக்கி கொள்கிறான். ஏன் என்றால், கர்ணன் அறிவு புத்திரன். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, வெளிச்சம், சூரிய புத்திரன். அப்ப அறிவு புத்திரனான கர்ணனை துணை கொண்டால் இந்திர புத்திரனான மனதை வென்று விடலாம். அறிவுதான் மனசை வெல்ல முடியும். எனவே சான்றோரது நட்பை என்ன விலை தந்தாவது துணை கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னது போல, இங்கே அங்க தேசத்தை விலையாக தந்து கர்ணனை நட்பாக்கி கொண்டான். அப்ப கர்ணன் ஆத்ம தரிசனத்துக்கு துணை செய்யணும் இல்ல. அதனால் இப்ப கர்ணன் சொல்றான் துச்சாதனா, அவளது ஆடைகளை களைய முடியவில்லை என்றால் அவளை தூக்கி துரியன் தொடையில வையினா. தொடை என்பது குறிப்பு. ஆனா அவனுடைய உட்பொருள் என்ன என்றால் இடுப்பு பகுதி, மூலாதாரம். அப்ப ஆத்மாவை நீ அறிய வேண்டும் என்றால், துரியோதனா, நீ ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று அறிவுப்புத்திரனாகிய கர்ணன் சொல்றான். நீ உனக்குள் இடுப்பு பகுதி இருக்கின்ற ஆத்மாவை அறிய வேண்டும்.
அப்போ திரௌபதியாகிய ஜீவாத்மாவை நீ அறிந்து விட்டால் மனசையும் வென்று விடலாம், பீமனையும் வென்று விடலாம், ஞானமும் பெற்றுவிடலாம் என்று கர்ணன் அவனுக்கு வழிகாட்டுகிறான். இப்போ அந்த அம்மா சபதம் பண்ணி வர்றான்றது காட்சி. சரி, இப்போ கடைசியில யுத்தத்தில் எல்லாம் வெற்றி பெற்று வருகின்ற போது துச்சாதனுடைய ரத்தத்தால் கூந்தலை முடிவேன் அப்படின்ற ஒரு சபதம். அது மட்டுமல்ல, சாந்தமாக இருந்தே கடைசி வரைக்கும் அவனுடைய தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே இந்த ஜீவாத்மா தன் மூலமாக பரமாத்மா அறியக்கூடிய வகையிலேயே வாழ்வான். அவளுக்கு கிருஷ்ணை என்று ஒரு பேர் இருக்குங்க. கிருஷ்ணன், கிருஷ்ணை, கிருஷ்ணனுக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு உறவுல சொல்லுவாங்க. கிருஷ்ணன், கிருஷ்ணை இரண்டுமே இருட்டுன்னு அர்த்தம். சுத்தவெளி, கும் இருட்டு. அப்ப கிருஷ்ணன் என்பது சிவம், சுத்தவெளி. கிருஷ்ணை என்பது ஜீவாத்மாவுக்குள் இருக்கின்ற தெய்வத்தின் அறிவின் ஒரு பின்னம். அதனால் அது அதுக்கு உடன்பிறப்பு. இப்போ கடைசியில துரியோதனன் இறந்த பிறகுதான் அந்த அம்மா தன் சபதத்தை நிறைவு செய்கிறார். அப்போ பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனத்தை பெறுவதற்கான ஒரு காட்சியை ஒரு வனவாசத்துல வரக்கூடிய ஒரு காட்சி. அதுதான் 6வது புருஷன் என்று சொன்னேன். கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். அது சொன்னாதான் அந்த ஆத்ம தரிசனத்துக்கான நோக்கம் புரியும். வனவாசத்துல இருக்கிற போது பாண்டவர்களும் திரௌபதியும் தானே 6 பேர். ஒரு நாள் ஒரு ரிஷியுடைய ஆசிரமத்திற்கு பக்கத்துல வர்றாங்க. அங்கே ஒரு அற்புதமான விருட்சம், அதுல ஒரு அதிசயமான நெல்லிக்கனி பழுத்திருக்கு. ஒரு மரத்துக்கு ஒரு நெல்லிக்கனியா? அது இந்த தோற்றத்துல, இந்த நிறத்துல இப்படி ஒன்றா? எப்படி பொய்மானை பார்த்து சீதை ஆசைப்பட்டாலோ அது போல இந்த நெல்லிக்கனியை பார்த்து திரௌபதி ஆசைப்பட்டார். அவ்வளவுதானே, பெரிய விஷயம் என்ன? உடனே அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்தான், வில்லை தொடுத்தான், பழம் துண்டித்து திரௌபதியின் கையில விழுந்தது. இந்த சத்தம் கேட்டு ஆசிரமத்தில் இருந்த சீடர்கள் வெளியே வர்றாங்க. ஐயோ, என்ன காரியம் பண்ணினீங்க? இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனிகின்ற ஒரே நெல்லிக்கனி. இங்க ஒரு ரிஷிவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். 12 வருஷம் தவத்திலே தான் இருப்பார். இந்த கனி பழுத்த பிறகுதான் அன்றைக்கு அவர் தவத்தை நிறைவு செய்து நீராடி இந்த கனியை மட்டுமே புசித்து விட்டு மீண்டும் தவத்தில போய்விடுவார். இப்போ நீராட போயிருக்கிறாரு, வந்த கனி இல்லைன்னா அது அங்க இருந்தா தான் அவர் எடுத்துக்குவார். நீங்க பறிச்சு வச்சாலும் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாருன்றவரை சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்வது? கிருஷ்ணான்னாங்க. கிருஷ்ணா வர்றார். இந்த நடந்தது சொல்றாங்க. இப்ப கிருஷ்ணன் சொல்வாரு, இது மறுபடியும் அதே கிளையில் போய் இணைய வேண்டும் என்றார். ஒரு வழி இருக்கு. நீங்க 6 பேரும் அவரவர் மனதில் ஆழ் மனதில் இருக்கின்ற கருத்தை சொன்னால் இந்த கனி மீண்டும் போய் கிளையில இணைந்துவிடும் அப்படின்றார். முதல்ல தர்மன் அவன் சொல்றார், உலகத்தில் தர்மமே என்றைக்கும் வெல்லும். உடனே கனி ஒரு பங்கு மேல போச்சு. அடுத்தது பீமன், அவன் ஒரு கருத்து சொல்றான். அர்ஜுனன், பிறகு நகுலன், சகாதேவன் 5 பேர் சொல்றாங்க 5 பங்கு கனி மேல போயிடுச்சு. இனி ஒரு பங்கு மிச்சம். இப்ப திரௌபதியின் வாய்ப்பு. அந்தம்மா சொல்றாங்க, எனக்கு என்ன கிருஷ்ணா, 5 பெரும் வீர மகாரதர்கள் எனக்கு கணவனா இருக்கிறாங்க, எனக்கு என்ன குறை? கனி மேல போகல. கிருஷ்ணன் சொன்னார், ரிஷிவர் உள்ள வர்றதுக்குள்ள
போய் ஒட்டியாகணும். உள்ள சொல்லு. முக்கியமான கருத்து அந்த அம்மா சொல்றாங்க. 5 புருஷர்கள் எனக்கு இருந்தும் 6வது ஒருவன் மீது என் மனம் இச்சிக்கிறதுனாங்க. கனி பொய்க்கலையில இணைந்து விட்டது. என்ன ஒரு கருத்து பாருங்க. இதோட சீன் முடிஞ்சு போகுது. பாண்டவர்களும் யார் அந்த 6வது ஆளுன்னு கேட்கல. கிருஷ்ண பரமாத்மாவும் கேட்கல. அந்த சீன் அதோட முடிஞ்சு போகுது. இப்ப நாம யோசிக்கிறோம். வேத்திரத்தை மையமாக வைத்து 5 5 பேருக்கு மனைவியான திரௌபதி 6வது ஒருவன் மீது மனம் இச்சிக்கிறது என்றால் அந்த 6வது மனிதன் யார் என்றால் அவன்தான் கர்ணன். ஏன் என்றால் சிற்றறிவாகிய பகுத்தறிவாகிய பாஞ்சாலி தன் மூலமாகிய பேரறிவாகிய பரம்பொருளை அறிந்தால்தான் ஞானக்கனி கிட்டும். அப்ப அந்த 6வது அறிவு புத்திரனாக கர்ணன். அதான் 6வது அறிவு. அப்ப 5 அறிவு இருந்தாலும் நமக்கு ஞானம் கிட்டாது. 6வது அறிவை பயன் கொண்டால் மட்டுமே ஞானம் கிட்டும். இந்த கருத்து பைபிள்லயும் ஒண்ணு இருக்குங்க. அதை சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாமா? ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இயேசு பிரான் சமாரிய நாட்டுக்கு போறார். அங்கே ஒரு சமாரிய பெண்மணி கிணத்துல தண்ணி மொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு பிரான் நடந்து வந்த களைப்பு, நம்ம தாகத்துக்கு தண்ணி கொடுங்க. அந்தம்மா சொல்றாங்க, யூதனாகிய நீ சமாரிய பெண்ணாக என்னிடம் எப்படி தாகத்துக்கு தண்ணி கேட்கலாம்? அன்னைக்கே ஜாதி பிரச்சனை இருக்குல்ல. இயேசு சொல்றார், தாகத்துக்கு தா என்று கேட்பவர் இன்னார் என்பதை நீ அறியவில்லை. நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடம் தாகத்துக்கு நீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கின்ற ஜீவ நீரை பருகியவன் ஒரு நாளும் தாகம் அடையான். நான் கொடுக்கின்ற ஜீவ அப்பத்தை புசித்தவன் ஒரு நாளும் பசி அடையான். உடனே அந்த பெண் கேட்கிறாங்க, ஒரு நாள் இயேசு பிரான் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னார், அந்த இயேசு நான் தான். உடனே அந்த அம்மா கேட்கிறாங்க, அப்போ தினமும் நான் வந்து இந்த தண்ணி மொண்டுட்டு போகிற சிரமம் இருக்கு, ரொம்ப தூரத்திலிருந்து வந்து தண்ணி கொண்டு போகிட்டு இருக்கு. இந்த சிரமத்தை நீக்குவதற்கு நீங்கள் அந்த ஜீவ நீரை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டி வா. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இன்னும் புருஷன் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து இயேசு சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள். உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்போது இருப்பவனும் புருஷன் அல்ல. இதை நீ உள்ளபடி சொன்னாய். அந்த அம்மா குடத்திலே முத்தி இருக்கணும் இல்லையா? கல்யாணம் ஆகலைன்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிற புருஷனும் யூஸ்லெஸ், அதனால இருந்தும் பயனில்லாத புருஷனை இல்லைன்னு சொல்றது சரிதான் அப்படிங்கிறார். இப்ப என்ன கருத்து இருக்கு பாருங்க. ஏற்கனவே 5 அறிவு நமக்கு இருந்தது. விலங்குகள் வரைக்கும் 5 அறிவு. விலங்குகளிலிருந்து நாம் வந்த போது 5 அறிவோடு 6வது அறிவாக பகுத்தறிவு வந்து சேர்ந்தது. 6வது அறிவு நாம் பயன் கொள்ளவில்லை. 5 வழியாக செயல்படக்கூடிய 5 அறிவையும் அளவு முறையோட பயன் கொள்ளவில்லை. அப்ப அறிவு இருந்தும் பயன் கொள்ளாததால் நீ புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். சோ அங்கேயும் 6 புருஷனை பத்தி பேசுது, இங்கேயும் 6 புருஷனை பத்தி பேசுது. அப்ப 6வது அறிவை அறிந்தால் மட்டுமே மனிதன் ஞானம் பெற முடியும். இந்த பகுத்தறிவுக்கு மூலமாகிய பேரறிவை 6வது அறிவின் துணை கொண்டுதான் போக முடியும். அதான் பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனமும்.
எனவே இதிகாசங்களை எல்லாம் ஆழ்ந்து படிக்கணும்னு சொன்னா பல முறை அதை கேட்கணும், படிக்கணும். படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனாலும் கூட இப்போ நாடகம் இருக்கு, எபிசோட்ஸ் இருக்கு, அதை பார்க்கிற போது வரக்கூடிய கருத்துக்களே கூட பல கருத்துக்கள் நமக்கு சில உட்பொருளை நமக்கு வெளிப்படுத்தும். அதுக்கு துணை செய்வது வேதத்திரியம். அந்த வகையிலே பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனமும் என்ற இந்த சிந்தனை வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, மிக அற்புதங்க. ஆனா உள்பொருள் விளக்கம்னு தனியா ஒண்ணு இருக்குதுங்க. அப்படிதானங்க? ஆமாங்கய்யா. ஒவ்வொரு இதிகாசங்கள்லயும் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை எடுக்கும் பொழுது நம்ம வேதாத்திரியம் படிச்சதுனால உட்பொருள் விளக்கம் பார்த்த இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆற்றலும் ஒரு சக்தியும் மனிதனுக்குள்ள 6வது அறிவுக்குள்ள இப்படி இப்படி இயங்குறத அவங்க ஒரு கதையா கொடுத்திருக்கிறாங்க. ஆமாங்கய்யா. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா ராத்திரி எனக்கு தூக்கம் வேற வராதே. தூக்கத்தில ஏற்கனவே குழம்பி கிடக்கா, இதுல இந்த குழம்பு குழச்சு விட்டிய. இப்ப இந்த 6வது அறிவு, 5வது அறிவு இதெல்லாம் கொண்டு வந்து மனம் அறிவாக மாறும் நிலை மூலாதாரம்னு ரொம்ப சூப்பருங்கய்யா. இதை நான் திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும். இதுல என்ன வருதுன்னா, நாங்க கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ரகுபால் அம்மா கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க முதல்ல ரெக்கார்டு கொடுத்ததுனால என்னால உள்ளார போய் ரெக்கார்டு பண்ண முடியலைங்க. கிளவுட்ஸ்ல போய் சிக்கிக்கிட்டு இருப்பேன்னு அந்த அம்மாட்ட கேட்டுவாங்க. அற்புதங்க ஐயா, மிக மிக சூப்பர். நான் ஒரு 2-3 தடவை கேட்டுட்டு அதை பத்தி உங்ககிட்ட நான் கொஞ்சம் கமெண்ட் அடிக்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி இருக்குது. ஏன்னா டைம் ஆயிரு, இதுக்கு மேல நம்ம பேசணும்னு டைம் ஆயிருங்க. அதனால முதல்ல ஐயாவை வாழ்த்திடுவோம். அனைவரும் துரிய நிலைமைக்கு வாங்க. துரிய நிலையில இருந்து நம்ம ஐயாவை வாழ்த்துவோம். மிக அற்புதமாக பாஞ்சாலியும் ஆத்ம தரிசனமும் என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் மிக மிக அருமையாக அற்புதமாக ஆனந்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்த பேராசிரியர் வீர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதமாக இதற்கெல்லாம் இடம் கொடுத்த யாழ் மண்டலம் அதனுடைய தலைவர், செயலாளர், அலங்காவலர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மணி 8:02 ஆச்சு. யாராவது ஒருத்தர் கேள்வி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தா கேட்டுருங்க. 8:05க்கு கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். சரி, வாழ்த்துக்கள். உலக நல வாழ்த்து யாராவது பாடுறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல மைக்கை அன்மியூட் பண்ணி கிளியரா வாய்ஸ் கேட்கலமா, வாய்ஸ் கேட்கல, கட் பண்ணுங்கம்மா. முதல்ல வாய்ஸ் வரலம்மா. வேற யாராவது வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, பிரேக் ஆகுது. கொஞ்சம் நல்லா பாருங்க. பிரேக் ஆகும்போது வேண்டாம். யாராவது உலக நல வாழ்த்து பாடுறதா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் அன்மியூட் பண்ணி பாருங்க. டைம் ஆயிடுச்சு. இத்தனை பேரு கேட்க வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் கூட உலக நல பாடுங்கம்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நோக்கட்டும், கல்லாமை கடன்வருமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக உலக நல வாழ்த்து பாடிய நாமக்கல் பாப்பு டீச்சரம் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். பழனிசாமி ஐயா முடிச்சுக்கலாங்களா ஐயா?
முடிச்சுக்கலாம் ஐயா, முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க. அறிவியல் அரங்கத்துக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன்.